வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு மலையாளம் டிராமா படமா வெளிவந்திருக்கிற அவிஹிதம் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு மதுப்பிரியர் ஒருத்தர் ஒரு பாதையில நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அந்த பாதையில இருக்கிற ஒரு இருட்டுல ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்கிறத அவரு கவனிக்கிறாரு. அந்த ஆண் வினோத் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா இருட்டா இருக்கிறனால அந்த பெண் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரியாம போகுது. இருட்டுல தனக்கு கிடைச்ச சில அடையாளங்களை வச்சுக்கிட்டு அந்த பெண் இந்த பெண்ணா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு அவரு வராரு. அடுத்த நாள் காலையில இந்த விஷயம் ஊர்ல ஒரு கிசு கிசுவா பரவ ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல கிசு கிசு எப்படி வேகமா பரவுது, மற்றவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னொருத்தங்க எப்படி தலையிடுறாங்க, ஆண்களுக்கான அகங்காரம் பத்தி இந்த படத்தோட திரையில ரொம்ப நல்லாவே காட்சிகளா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல நடிச்ச நடிகர்கள் பல இடங்கள்ல இயல்பா அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்திலேயே நடக்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபிக் மூலமா கிராமங்களை டிஃப்ரெண்டான ஆங்கிள்கள்ல காட்சிப்படுத்தின விதங்களாகட்டும், படத்தோட சவுண்டிங் ஒர்க் ஆகட்டும், இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல சில ஆண்கள் ஒண்ணு சேர்ந்து தொடர்புல இருக்கிற பெண்ணை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ட்டு திட்டம் போடுவாங்க. அந்த இடங்கள்ல வர காட்சிகளாகட்டும், அந்த திட்டத்தை செயல்படுத்துற இடங்கள்ல வர காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல டார்க் காமெடி காட்சிகள் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பெண் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பெண் தன்னுடைய வேதனைகளை ஷேர் பண்ணுவாங்க. அந்த காட்சிகள் வசனங்கள் மூலமா தான் இருக்குதே தவிர காட்சிகளை இன்னுமே கொஞ்சம் நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, அடுத்து வரக்கூடிய காட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்கக்கூடிய விதத்துல தான் திரைக்கதையை மூவ் ஆகுது. குறிப்பா சொல்லணும்னா படத்தோட கிளைமேக்ஸ். அது மட்டும் இல்லாம நீங்க மலையாள படங்களை அதிக விரும்பி பாக்குறவங்களா இருந்தா இந்த படத்துல வர காமெடி காட்சிகள் பல படங்களோட சாயல்ல இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான். இந்த படம் 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.